அனைத்தும் உன்னால் விளைந்தது சும்பா. தேவையில்லாமல் அந்த சக்தி பிழம்பை தாக்கி நான் மிகப்பெரிய தவறிழைத்து விட்டேன். முதலில் அந்த சிவனுக்கு ஒரே வாரிசுதான் இருந்தது. அவன்தான் எனது காலன். ஆனால் இப்பொழுதோ அது 6 ஆகிவிட்டது. 6. வேறு ஒன்றையும் நான் கூறினேன். மாவீரன் தாரகாசுரா, ஒரு குழந்தையை 6ஆக பிரிக்க முடியும் என்றால் பிறகு 6 குழந்தைகளையும் இணைத்து ஒன்றாக்கவும் முடியும். ஒன்றாக இருந்தால் என்ன, 6ஆக இருந்தால் என்ன, அல்லது 7ஆக இருந்தால் என்ன, நாம் அதை ஏதேனும் செய்தே ஆக வேண்டும். அதற்கு என்னிடம் ஒரு நல்ல திட்டம் உள்ளது. நான் உன்னை இப்போது வரவழைக்கிறேன் சூரபத்மா. மாவீரன், கொடும் அரக்கன் சூரபத்மன், தங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன் தாரகாசூரா. நான் உன்னை வரவேற்கின்றேன் சூரபத்மா. நீ என் காலனை தடுத்தாக வேண்டும் சூரபத்மா. சூரபத்மன் என்றால் அழிவென்று பொருள். செல், சென்று என் எதிரியை அழித்து விடு. அவன் கார்த்திகை உலகத்தில் இருக்கின்றான். ஆனால் அங்கு உன்னால் நுழையவே முடியாது. அவனுக்காக நீ காத்திருக்க வேண்டும். அவன் வெளியில் வரும் அடுத்த நொடியில் அவனை அழித்துவிட வேண்டும். செல். கட்டளைப்படி. என் குழந்தையின் பால்ய காலத்தில் நான் இங்கு வருவதில்லை என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். பார்வதி, எப்பொழுதும் அவனையே நினைத்துக் கொண்டிருக்கிறாய். எதற்காக சென்று பார்த்து வரக்கூடாது? காரணத்துடன் நான் செய்கிறேன். கார்த்திகேயனை நான் சந்திக்க சென்றால் கார்த்திகை பெண்களை அவன் தாயாக நினைக்க மாட்டான். அப்படி நேர்ந்தால் கார்த்திகை பெண்களுக்கு நான் அளித்த வாக்கானது பங்கமாகிவிடும். ஆனால் உனது தாய்மையின் நிலைமை என்ன பார்வதி? நீ கார்த்திகேயனை பார்க்க செல்லவில்லை என்றால் நீ பெற்ற தாய் என்று அவனால் எப்படி உணர முடியும்? ஒரு நொடி கூட உன் மனதில் பயம் வரவில்லையா பார்வதி? ஒரு முறை கூட அவனை காண வேண்டும் என்று உன் மனதில் ஆசை எழவில்லையா? ஆசை உள்ளது லக்ஷ்மி தேவி. ஆனால் மற்றொரு சிந்தனையும் எழுகிறது. ஒருவேளை எனது தாய்மை என் புதல்வனின் லட்சிய பிறப்பிற்கு இடையூறாக நேர்ந்துவிட்டால்? ஒரு தாய் தன் குழந்தையுடன் இருப்பதே சிறப்பாகும். ஆனால் ஒரு தாயின் வெற்றியானது தன் குழந்தைக்கு அவனது நிலையை உணர்த்துவதாகும். என்னுடைய புதல்வன் என்று அவனது பிறப்பின் லட்சியத்தை அடைகிறானோ அன்றே என்னுடைய தாய்மை முழுமையாகும் லக்ஷ்மி. அந்த நேரத்தில், அந்த நொடியில் என் துன்பங்கள் களைந்துவிடும். அப்பொழுது எனது புதல்வன் தானாகவே வந்து என்னை எனதருமை தாயே என்று அழைப்பான்.
அந்த கார்த்திகேயனுக்காக காத்திருப்போம். அவனால் என்னை அடையாளம் காணவே இயலாது. ஏனெனில் நான் இப்பொழுது மயிலாக மாறிவிடுவேன். என் கார்த்திகேயனுக்கு வெளியில் வந்து உழவ வேண்டும் என்ற ஆசையா? ஏதோ விசித்திரமாக என் மனதில் படுகிறது. ஒருவேளை அசுரர்கள் யாரேனும் உள்ளார்களா? என்னவாயிற்று? ஏன் அச்சத்துடன் வருகிறாய்? என்னவாயிற்று? சங்கடம் வந்துவிட்டது. என்னவாயிற்று? ஞாபகம் உள்ளதா? சில அசுரர்கள் நம்மை பின்தொடர்ந்தார்களே, நிச்சயம் அவர்களாகத்தான் இருக்க வேண்டும். வேடம் அணிந்து மீண்டும் வந்திருக்கிறார்கள். கார்த்திகேயனுக்காக தான் வந்துள்ளார்கள். நாம் எப்படியாவது இவனை பாதுகாக்க வேண்டும். மகா சக்திக்கு நாம் வாக்களித்துள்ளோம். இக்கணம் முதல் இந்த கார்த்திகேயன் கார்த்திகை லோகத்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது. இந்த பிரபஞ்சத்தில் தாயின் அன்பையும் பாசத்தையும் விட வேறு எது உயர்ந்தது? ஒரு தாய் தன் குழந்தையை மிகப்பெரிய அரணாக இருந்து காப்பாள். எந்த எதிரியானாலும் அந்த அரணை உடைக்கலாகாது. உலகின் துன்பங்களிலிருந்து குழந்தையை காக்கும் ஒரு தாய் அவனது சக்தியும் திறமையும் மேம்பட ஒவ்வொரு கணமும் குழந்தையை தன் கண் போல் காத்திடுவாள். குழந்தையை பிரிந்திருக்கும் துன்பத்தை குழந்தையின் நலனுக்காக தாங்கிக் கொள்வாள். கார்த்திகேயா, கார்த்திகேயா, இந்த கார்த்திகை லோகத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டாம். குழந்தையை விட்டு பிரிந்திருப்பதை தவிர ஒரு தாய்க்கு துன்பம் வேறேதும் இல்லை. அந்த துன்பம் என்னும் நோய்க்கு மருந்தாகப் போவதும் அந்த குழந்தையே. பார்வதி கார்த்திகேயனை காணும் சமயம் வரும் என்று பாசத்தோடும் அன்போடும் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு தாயாக அனைத்தையும் பொறுத்துக் கொண்டாள். கார்த்திகேயா, கார்த்திகேயா, என்னவாயிற்று? கார்த்திகேயா, எங்கு சென்று விட்டாய்? என்னவாயிற்று? ஏன் பதட்டப்படுகிறீர்கள்? நாங்கள் இங்குதான் விளையாடிக் கொண்டிருந்தோம். எங்கு சென்றான் என்று தெரியவில்லை. அவனை எங்கும் காணவில்லை. காணவில்லையா? கார்த்திகேயா, எங்கு சென்று விட்டாய்? முதல்வா, கார்த்திகேயா, எப்பொழுது புரிந்து விட்டது? கார்த்திகேயன் எனக்காக மயில் தொகை எடுக்க சென்று விட்டான். என்ன? நான் ஒரு பாவி, ஒரு முட்டாள். எனக்கு மயில் தொகை பிடிக்கும் என்று கூறியிருக்க கூடாது. மயில் தொகையை நான் எடுத்து வருவேன் தாயே. தங்களுக்கு என் மீது எவ்வளவு அன்பு உள்ளது. என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுகிறீர்கள். தங்களுக்காக ஒரு மயில் தொகை கொண்டு வர மாட்டேனா? அதை நான் நிச்சயம் கொண்டு வருவேன் தாயே. அதற்காக நான் கார்த்திகை லோகத்தை விட்டு வெளியே சென்றாலும் பரவாயில்லை.